Hello students, this is Iqbal. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கீங்க, எல்லாம் ஆனுவல்ங்கிற பேர் எழுதியிருக்கீங்க. இந்த வருஷம் அந்த ஆனுவல் எக்ஸாமை தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, பேர் தான் மாறி இருக்குது. டென்ஷன்லாம் எதுவும் தேவை கிடையாது உங்களுக்கு, ஓகேவா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க. அதனால் காமாக இருங்க, தைரியமாக இருங்க, ஓகேவா? சந்தோஷமாக நீங்கள் வெளியே வருவீங்க. கண்டிப்பாக பேப்பர் ஈஸியாக தான் இருக்க போகுது, பயப்படாதீங்க, ஓகேவா? பயமே உங்களை என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு சில கொஸ்டினை மறைக்க வைக்கும், மறந்துடும், ஓகேவா? இப்போது கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு கொஸ்டினே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா பதட்டப்படக்கூடாது. ஆனால் ரெண்டாவது கொஸ்டின் தெரியும். நிறைய பேர் அப்படி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஐயோ ஒன்றாவது கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலையே, ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்த ட்ரெஸ்ஸு நமக்கு நல்லா இல்லைன்னா ஐயோ இந்த கடையில் எதுவுமே நல்லா இருக்காதுன்னு போயிட மாட்டோம். அடுத்த ட்ரெஸ்ஸை காமிங்கன்னு சொல்லுவோம், சரியா? அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லாட்டியும் செகண்ட் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், தேர்ட் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்த உடனே எனக்கு ஈஸியாக இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா ஓ இந்த கொஸ்டினாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கானா அப்படின்னு தோணும். எதாக இருந்தாலும் பொறுமையாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எழுதணும், ஓகேவா? அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஓகே கொஸ்டின் டஃப்பாக இருக்குது ஐயோ அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக ஆனுவல் எக்ஸாம் எப்படி எழுத போகிறீங்க? 9th எப்படி போனீங்க? சாதாரணமாக போனீங்க. 8th எப்படி போனீங்க? சாதாரணமாக போனீங்களா? அதே மாதிரி தான் 10th, ஓகேவா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக அட்டன் பண்ண போகிறீங்க, ஈஸியாக எழுதுங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், மார்க்கும் நல்ல மார்க் எடுப்பீங்க. நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், ஓகே?